நாயுடு பேசுகிறேன். நம்ம தளபதி விஜய் சார் இன்றைக்கி ஈவினிங்கு பார்த்தேன். நான் அவர் வண்டியில் போயிருந்தார். அப்போயே கடவுள்கிட்ட வேணுன்னா அவர் நல்லா இருக்கட்டும், அவர் கவர்மெண்ட் நல்லா இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேணுனேன். பட்டு நம்ம தலைவர்கள் அவ்வளோ பாடுபட்டு நல்ல எண்ணத்தோடு இது பண்ணுறாங்க. பட் எவனோ ஒருத்தன் எப்படி சொல்கிறது, அனாசைட் நாடெலாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கே என்னடான்னா காம்யூனிட்டி அப்புறம் வேறு ஏதோ என்னென்னோ பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் நம்ம அனாவசியம். நம்ம கெப்பாசிட்டிக்கு பியாண்டு மனித பிறவி, இண்டிவிஜுவலாக அவன் பிறக்கிறான், வளர்கிறான். நாட்டு காமன். இப்போ தளபதியே வேறு, ஸ்டாலின் சாரே வேறு, காமன் கிடையாது. ரெண்டு பேரும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. தளபதி உடம்புல விஜய் இருப்பாராம், விஜய் உடம்புல தளபதி இருப்பாராம். காமனாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான். தளபதி வந்து விஜய் இது ஸ்டாலின் சாரை என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான். அதே டைமு ஸ்டாலின் சார் தளபதி என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா அவர் உடம்புல இருக்காராம். அது மாதிரிலாம் என்னென்னோ பைத்தியக்காரத்தனமாக எடுத்து வந்துட்டாங்க. அதுதான் இயற்கைன்ட்டு சில பைத்தியங்க இது பண்ணி தெரியுதுங்க. எங்கே எதுவும் போய் விட போதும். கொரோனா வந்தது. நெக்ஸ்ட்டு பாவம் அங்கே குடும்பங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இதுதான் அழிவு போல் இருக்குது. எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, பிராமின்னே வேறு கொஞ்சம் ஹையர் லெவலு, நான் பிராமின்னு கொஞ்சம் லோ லெவலு. அது மாதிரி தீனதயாளன்னு மட்டமான ஜென்மம். அவர் ஒரு சாமியா, அவர் வந்து அரிவாள் வச்சுன்னு குதிப்பாராம். லோ கேஸ்ட்டு பர்சன்னு கத்தி வச்சுன்னு சண்டை போடுவாராம். அது மாதிரி சாமியா. அவனை எடுத்து போட்டு அம்மா அப்பா சொன்னதை அப்படியே பார்க்குறேன். வெளில இவ்வளோ பெரிய வேஷம் பண்ணி நாட ஊரை கெடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. குடும்பத்தை அழிச்சிட்டான். 2007 இன்னி மட்டும் 2026 20 வருஷம் தீர்த்து கட்டிட்டான் குடும்பத்தை. வெளில ஆளுங்களை இன்னும் சங்க வாழ்க்கண்டு என்னென்னோ பண்ணிட்டான். அதெல்லாம் டோட்டல் ராங்கு. டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது 100% கரெக்டு. சச்சா ஈவில் திங்கு, வெரி ஈவில் கிட்டேருந்து ஈவில் வந்துடுச்சு. பார்ப்போம். தீனதயாளன் கிட்டேருந்து